கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சென்னி வீரம்பாளையம் கிராமத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக தனியார் ஆலை உரிமையாளர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சண்முகத்திடம் கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இந்த வழக்கு தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? முழு விவரங்கள். சார் வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சென்னி வீரம்பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த இந்த தொழிற்சாலை நேற்று தொடங்க உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தொழிற்சாலையில் இருந்து அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. கசிவு ஏற்பட்டதின் காரணமாக இந்த தொழிற்சாலையை சுற்றியுள்ள 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்பட்டு அவதிக்கு உள்ளாகினர். உடனே இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாயு கசிவால் ஏற்பட்ட பொதுமக்களை தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர். அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்தனர். இந்த நிலையில் இன்று காலையில் அதாவது பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்ட இந்த தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி சென்னி வீரம்பாளையம் பொதுமக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிடச் சென்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் சந்திரன் முற்றுகையிட சென்ற பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையின் போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த தொழிற்சாலைகளால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளது, இதன் காரணமாக இந்த தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி கூறினார்கள். உடனே இதற்கான தகுந்த ஏற்பாடுகளை செய்வதாக வட்டாட்சியர் சந்திரன் உறுதியளித்தார். இதன் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் தொழிற்சாலை உரிமையாளர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் தீவிர விசாரணைக்கு பின்னர் தான் மேற்கொண்டு நடவடிக்கை தொடரும் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சண்முகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.